இது என்னோட டெலிவரி ஸ்டோரி. ஜனவரி 7ஆம் தேதி சண்டே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனோம். எனக்கு பிடிச்ச ஃபுட்ஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டல் கேன்டீன்லயே சாப்பிட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் ஸ்டெப்ஸ் ஏறது நடக்கிறதுன்னு எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு லேபர் வார்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. கண்டினியூஸா பேபியோட ஹார்ட் பீட் மானிட்டர் பண்ணிட்டு 11 மணிக்கு ஜெல் வச்சு பெயின் இன்டியூஸ் பண்ணாங்க. ஆனா பெயின் வரவே இல்லைங்க. காலையில 5 மணிக்கு ட்ரிப்ஸ் போட்டாங்க. அப்பதான் லைட்டா கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. காலையில 9 மணிக்கு டைலேட் ஆகலன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு டைம் ஜெல் வைக்கும்போது வாட்டர் பிரேக் ஆச்சு. அப்பவே ஹஸ்பண்டையும் லேபர் வார்டுக்குள்ள அலோ பண்ணிட்டாங்க. அடுத்த 10 நிமிஷத்திலேயே 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. மதியம் 3 மணிக்கு மேல 1 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கான்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் பெயின் நல்லாவே இருந்துச்சு. இருந்தாலுமே ஈவினிங் 6 மணிக்கு டாக்டர் செக் பண்ணும்போது நினைச்ச அளவுக்கு டைலேட் ஆகல. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் ஜெல் வச்சு 18 மணி நேரத்துக்கு மேல ஆனதால இதுக்கு மேலையும் வெயிட் பண்ணா பாப்பாவோட ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு சிசேரியன் பண்ணிட்டாங்க. இப்போ பாப்பாவும் நானும் ரொம்பவே நல்லா இருக்கும். என்னோட ஹெல்த்தும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு.